பிரைஸ் தி லார்ட். நாள் 23 தியான பகுதி ஆதியாகமம் 45 அதிகாரம் மற்றும் 46 அதிகாரம். 45 அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், அதில் தன் சகோதரரை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து செய்த யோசேப்பு எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் தன் சகோதரர் தவிர மற்ற எல்லா எகிப்தியரையும் அவ்விடத்தை விட்டு வெளியே போகும்படி சொல்லி மிகவும் சத்தமிட்டு அழுதான். பிற்பாடு யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்பதாக தன்னை குறித்து சொல்லி தன் தகப்பனாரை விசாரிக்கிறார். யோசேப்பு சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் யாரும் எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால், யோசேப்பை விற்றது நிமித்தமாக யோசேப்பு தன்னை ஏதாவது செய்வானோ என்று பயந்து கலங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு நான் தான். என்னை விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்பதாக சொல்லுகிறான். இதில் யோசேப்பின் சகோதரர் தான் யோசேப்பை விற்று போட்டார்கள். ஆனால் இவைகள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதாவது யோசேப்பு எகிப்துக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும். எனவேதான் சகோதரர் பகைத்து யோசேப்பை விற்று போட்டார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சில மனிதர்கள் நாம் செய்கிற அந்த காரியங்களை விட்டு வேறொரு காரியங்கள் செய்யும்படிக்காக நாம் செய்த காரியத்தில் நம்மை தோல்வியடைய செய்வார்கள். வசித்த இடத்தில் வசிக்க முடியாதபடிக்கு அவர்கள் நம்மை நெருக்கி அவ்விடம் விட்டு அப்புறப்படுத்துவார்கள். அவைகள் மனிதர்களாக செய்யாமல் தேவன் நாம் அவ்விடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்றும் நாம் அவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்றும் அவர் மனிதரை பயன்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு நேராக நம்மை திருப்புகிற செயலாகும். இவைகளை தேவன் நேரடியாக நம்மிடத்தில் சொல்லி செய்யாமல் இவைகளை அவர் மறைமுகமாக மனிதர்களை கொண்டு செயல்படுத்துகிறார். மேலும் யோசேப்பு 7 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி தன் சகோதரருக்கு தெரியப்படுத்தி, நீங்கள் என் தகப்பனிடத்தில் போய் அவரும் அவருடைய பிள்ளைகள் யாவரும் எகிப்திற்கு வாருங்கள், இங்கே கோசேன் என்னும் நாட்டில் வாசம் பண்ணி சமீபமாய் இருங்கள் என்று நான் சொன்னதாக தகப்பனாருக்கு சொல்லுங்கள் என்பதாக யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான். பின் யோசேப்பு தன் சகோதரர் யாவரை முத்தம் செய்து அவர்களை கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். இதில் யோசேப்புடைய சகோதரர் யோசேப்போடு கூட சம்பாஷித்தார்களாம். அதாவது வார்த்தைகளினால் ஒருவரொரு விசாரித்து பரிமாறி கொண்டார்களாம். கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நமக்கு தேவன் கொடுத்த உடன்பிறப்புகளோடு கூட சம்பாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் திருமணம் ஆகிவிட்டது, எனவே நமக்கு நம் குடும்பம் முக்கியம் என்று சொல்லி நாம் தனித்து போகிறவர்களாய் இராமல் மாதத்தில் 2 முறையாவது நாம் நம்மோடு உடன் பிறந்தவர்களிடத்தில் சம்பாசித்து அவர் நிலைகளை நாம் அறிந்து அவர்களுக்காக நாம் ஜெபித்து, அதே போல நாம் சந்திக்க பிரச்சனைகளுக்காக அவர் ஜெபிக்கும்படிக்கு அவரிடத்தில் சொல்லி இப்படி நம்முடைய ஐக்கியத்தை நாளுக்கு நாள் வலுப்படுத்த வேண்டும். காரணம், இப்படி நாம் ஒருவரொரு விசாரித்து ஒருவர் இக்கட்டில் ஒருவர் உதவி செய்யும் படிக்காகவே கர்த்தர் சகோதரன் சகோதரி என்ற ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் நம்மோடு உடன் பிறந்தவர்களை ஒரு நாளும் புறமே தள்ளுகிறவர்களாக ஒதுக்குகிறவர்களாக காணப்படக்கூடாது. யோசேப்பின் சகோதரர் வந்த சமாச்சாரம் பார்வோனுக்கு தெரிய வந்த போது பார்வோனும் அவருடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்களாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்து, கானான் தேசத்திற்கு போய் உங்கள் தகப்பனையும் அவர் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வாருங்கள், எகிப்தின் நன்மைகளையும் கொழுமையையும் சாப்பிடுவீர்கள், குழந்தைகளும் பெண்களும் இருக்கிறபடியினால் எகிப்திலிருந்து வண்டிகளை எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார். எனவே யோசேப்பு வண்டிகளையும் பிரயாணத்திற்கு ஆகாரங்களை கொடுத்து வழி அனுப்பி விடுகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் யோசேப்பின் சகோதரர் இஸ்ரவேலிடத்தில் சொன்ன பொழுது இஸ்ரவேலோ அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு உம்மை ஏற்றி வரும்படி வண்டி அனுப்பினான் என்று சொன்னதை பார்த்தவுடன் யாக்கோபுடைய ஆவி உயிர்த்ததாம். இஸ்ரவேலுக்கு 12 குமாரர் இருந்தார்கள். யோசேப்பை தவிர 11 குமாரர் உண்டு. ஆனாலும் ஒரு குமாரனை இழந்து போனாலும் 11 குமாரன் நிமித்தமாக இஸ்ரவேலுக்குள் சமாதானம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை. காரணம் என்னவென்றால் அவர் இந்த 11 பேரை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். இது நிமித்தமாக அவர் இத்தனை வருட காலமாய் துக்கத்தோடு வாழ்ந்து வந்தார். நாம் ஒரு பிள்ளைகள் மேல் அதிக அன்பு வைத்து இன்னொரு பிள்ளைகள் மேல் நேசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்க வேண்டும். காரணம், சில சமயத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகள் நடக்க நேரிடலாம். அல்லது நம் பிள்ளைகள் படிப்பிற்காக வேலைக்காக வெளி மாநிலங்களில் வெளி தேசங்களை பணியாற்ற செல்லலாம். அந்த பிரிவை தாங்க முடியாமல் நாம் துக்கத்திலும் கவலையிலும் இருக்க நேரிடும். எனவே நாம் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிப்போமானால், ஒரு பிள்ளை நம்மை விட்டு தூரம் இருந்தாலும் இன்னொரு பிள்ளை நம்மோடு இருக்கும்போது நமக்கு அது ஆறுதலை உண்டு பண்ணும். இஸ்ரவேல் யோசேப்பை மாத்திரம் நேசித்தான். யோசேப்பு இல்லை என்றவுடன் அழுது புலம்பி தன் வாழ்நாள் முழுவதும் துக்கமுகமாகவே இருந்தான். 46 அதிகாரத்தை வாசிப்போமானால், அதில் இஸ்ரவேல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு பேர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு
பலியிட்டான். தன் மகனை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்திலும், நாம் இங்கே இருந்து புதிய தேசத்திற்கு போகிறோம் என்ற சந்தோஷத்திலும் அவர் உற்சாகத்தோடு புறப்பட்டு செல்லாமல், முதலாவது இந்த காரியங்களையாவற்றையும் செய்த தேவனுக்கு பலியிடும்படி செல்லுகிறார். நாம் எத்தனை நன்மைகளும் எத்தனை உயர்வுகளையும் எத்தனை சந்தோஷமான செய்திகளையும் கேட்டாலும் முதலில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நன்மையான எந்த ஈவும் மனிதன் மூலமாய் அல்ல, பரலோகத்தில் உள்ள பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி அவைகள் நம்முடைய கரத்திற்கு வருகிறது. எனவே நாம் எந்த ஒரு நல்ல செய்தி கேட்டாலும் முதலில் நாம் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், நமக்கு வருகிற எல்லா நன்மைகளுக்கும் காரணி நம் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே. அப்படி இஸ்ரவேல் பலி செலுத்தின போது அந்த ராத்திரியிலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தரிசனமானார். அவர் யாக்கோபே என்று கூப்பிட்டு, நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இவ்வளவு நாட்கள் இஸ்ரவேல் துக்கத்தோடு இருந்த பொழுது கர்த்தர் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவர் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். அன்றிரவு கர்த்தர் பேசுகிறார். நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் தேவனை துதிப்பதை ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. நமக்கு பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் நாம் துதிக்கும் பொழுதே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் துதிக்கும் பொழுதே தேவனோடு கூட இணைக்கப்பட முடியும். அப்படி இணைக்கப்பட்டால் தான் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். எனவே நாம் அனுதினமும் ஜெப நேரத்தை தவற விடாமல் அந்த நேரத்தில் சரியாய் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதில் கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து பயப்படாதே என்பதாக சொல்லுகிறார். காரணம், இஸ்ரவேலுக்கு தன் மகனாய் யோசேப்பு அங்கு இருந்தாலும் நாம் இப்படி எகிப்தில் போய் வாசம் பண்ணுவது என்பதாக ஒரு பயம் ஏற்பட்டது. எனவேதான் அந்த தேசத்துக்கு நாம் செல்லுவது எப்படி என்பதாக அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். எனவேதான் கர்த்தர் இஸ்ரவேலிடத்தில், நீ பயப்படாதே, அந்த தேசத்திற்கு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி நானும் உன்னோடு கூட வருவேன் என்பதாக சொல்லுகிறார். ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் எதுவென்றால், நாம் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருவது. நீ போ, நான் இங்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லாமல், நீ போ, நான் உன்னோடு கூட வருகிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வழிநடத்தி நம்மோடு கூட அவரும் வருகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஒரு தனி மனிதனாக செல்லவில்லை. இஸ்ரவேலுடைய மனைவியாகிய லேயாளுடைய சந்ததியாரில் 33 பேரும், லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாளுடைய சந்ததியில் 16 பேரும், ராகேலுடைய சந்ததியில் 14 பேரும், ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காளின் சந்ததியார் 7 பேரும், ஆக மொத்தத்தில் 70 பேர் இஸ்ரவேலின் சந்ததி ஆவார்கள். இந்த 70 பேரில் யோசேப்பு மனைவியும் யோசேப்பின் 2 பிள்ளைகளும் எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் எகிப்திற்கு சென்ற இஸ்ரவேலுடைய மனைவியை தவிர அவருடைய சந்ததியார் 66 பேர். யோசேப்புடைய குடும்பத்தையும் சேர்த்து மொத்தமாக அந்த 70 பேர் இப்பொழுது எகிப்து தேசத்தில் தஞ்சமடைகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது யோசேப்பு அவர்களை சந்திக்க எதிர்கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது ஒருவரை பார்த்து கட்டி தழுவி முத்தமிட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, பார்வோனிடத்தில் நான் உங்களை மேய்ப்பர்கள் என்பதாக சொல்லி இருக்கிறேன். பார்வோன் உங்களை அழைத்து விசாரிப்பார் என்றால் எங்கள் சிறுவயது முதல் நாங்கள் மேய்ப்பர்கள் என்பதாக சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னான். காரணம் என்னவென்றால், மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்களாம். பார்க்கும் பொழுது யோசேப்புடைய குடும்பத்தாரை பார்வோன் உயர்வாய் என்ன வேண்டும் என்று வேறு ஏதாவது சொல்ல சொல்லாமல் அவர்களை மேய்ப்பர் என்பதாக சொல்லுகிறார். காரணம், எகிப்தியர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், தேவனை அறியாதவர்கள். ஆனால் இஸ்ரவேலின் புத்திரரோ ஒன்றான மேய்தேவனை அறிந்தவர்கள். எனவே அவர்கள் மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது எகிப்தியர் இவர்களோடு கூட பழக்க மாட்டார்கள், இவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எகிப்து தேசத்தில் வந்து வாசம் பண்ணினாலும் இவர்கள் மற்ற ஜனங்களோடு சேர்க்கப்படாமல் தனித்து இருப்பார்கள். எனவே அப்படி தனித்து இருக்க வேண்டும் என்றே மேய்ப்பர்கள் என்பதாக சொல்லுகிறார். நாமும் கூட கிறிஸ்தவர்கள். நாம் கிறிஸ்தவர் என்பதை நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். அவர்கள் நம்மை கிறிஸ்தவர் என்று அறிந்தவுடன் சில சமயத்தில் அவர்கள் நம்மை அருவருப்பாக கூட நினைக்கலாம். அது ஒரு நாள் நமக்கு தீமைக்கு ஏதுவா இராமல் அவர்கள் அவர்களுடைய காரியத்திற்குள் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு நமக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. வாசித்த இந்த அதிகாரிகளின்படி கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் சில மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை நாம் போக வேண்டிய இடத்திற்கு அனுப்புகிறார் என்றால் அதை நாம் உணர்ந்து கொண்டு ஒரு நாளும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதரை நாம் பகைக்க கூடாது. மேலும் நாம் திருமணம் முடிந்தாலும் நாம் நம் உடன் பிறந்த சகோதரனோடு சகோதரிகளோடு நாம் விசாரித்து அவளோடு கூட சம்பாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம் பார்க்காமல் எல்லாரையும் ஒரே விதமாய் நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் நம் சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தாலும் பாதகமாய் இருந்தாலும் அழுந்தினமும் நாம்
நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் நம்மை சுற்றியிருக்கிற ஜனங்கள் நடுவே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து தலைகளை அவ்விடத்தில் உயர்த்துவார். ஆமேன்.